சிறப்பு விருந்தினர் ஐயா திரு இளங்கோ அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். கம்பனுக்கும் பாரதிக்கும் தந்த அந்த தமிழ் பாழி கடைவாயின் மிச்சத்தை கால்பகுதி காட்டிவிட்டார். போதும் அது போதும் தமிழ்த்தாயே புகழோடு வாழ்ந்திருக்க. தமிழ்த்தாயே உன்னை வணங்குகிறேன், அருளோடு வந்தருள்வாய். அருமையானதொரு காலை வேளையிலே நல்லதொரு வாய்ப்பினை நல்கி இந்த பள்ளிக்கு என்னை அழைத்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதா மேடம் நானும் வகுப்பு தோழர்கள். அந்த ஒரு காரணத்தினால நம்ம நண்பன் கூப்பிட்டா வந்துடுவாங்க பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் என்னுடைய தோழி கூப்பிட்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறதுக்காக சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மேடையில் பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உண்மை அதுதான். இப்போ என்னை அவங்க மாட்டி விட்டாங்களா இல்லை அவங்கள நான் மாட்டி விட்டுனான்னு தெரியல. ஒரு நல்ல உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தை அடிப்படையாக கற்பிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தமிழுக்கு இவ்வளவு ஒரு மரியாதை செய்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த பள்ளியை அசைக்கவே முடியாது. அது உண்மை. ஏன்னா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டான்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு தொண்டு செய்கிற யாரும் உண்மையிலேயே அழிவை நெருங்க மாட்டார்கள். அவர்களுடைய பெயர் வரலாற்றில் நினைச்சுட்டே இருக்கிறோம். நான் மாணவர்கள்ட்ட வந்த உடனே ஒரு பாட்டு பாடி ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சேன். நான் இந்த பாட்டை பாடின உடனே பாருங்க, எல்லா மாணவர்களும் எனக்கு பாட வராது, இருந்தாலும் அந்த பாட்டோட வரியை சொன்ன உடனேயே சந்தோஷம் அடைகிறாங்களா இல்லையான்னு பாருங்க. குறிப்பா 10ஆம் வகுப்புக்கு மேல இருக்கிற மாணவர்கள் இந்த பாட்டை கண்டிப்பா கேட்டிருப்பாங்க டிவியில். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளி செம்புல பெயல் நீர் போல் அன்புடை. போதும். இந்த பாட்டு கேட்டீங்களா கேட்கலையா? இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா கேட்கலையா? கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ 2020 இந்த படம் வந்து சகான்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் அந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்கும்போது இயல்பாகவே நீங்கள் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிறோமா இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறோமான்னு எனக்கு ஒரு சூழல் தோன்றுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் இப்போ எழுதின பாட்டு கிடையாது. கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின பாட்டு கிடையாது. இந்த பாட்டு எழுதி 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாருக்காவது தெரியுமா? இந்த பாட்டு எழுதி ஆசிரியர்களுக்கு தெரியும், கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த பாட்டு எழுதி 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா 2500 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னைக்கும் புதுசா படிச்சா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. 2500 ஆண்டுகள் எழுதுனது செம்புல பெயல் நீரார்னு அவர் எழுதின பாடல். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளி நீயும் நானும் எவ்வளவு அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே சொல்லக்கூடிய இந்த பாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குறுந்தொகையில இடம்பெற்ற பாடல். சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய குறுந்தொகையில. ஆனா இன்னைக்கும் நம்மளால அதை படிக்க முடியுது, அதை ரசிக்க முடியுது. இதுதான் தமிழுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் தமிழர்கள் என்று சொல்வதில் நமக்கான ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அந்த அடையாளத்தை நம் முன்னோர்கள் சரியா ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க.
வேற யாரும் ஏற்படுத்திட்டே போகல. வேற எந்த மொழியிலையும் இப்படி ஒரு வழமை கிடையாது. நீங்க செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க, உலக மொழிகளை சொல்லுகிற பொழுது லத்தீன் சொல்றாங்க, இன்னைக்கு வழக்குல கிடையாது. சீன மொழி சொல்றாங்க, அவங்க நாட்டில் மட்டுமே பயன்படுத்தப்படுது. அடுத்தது அரபியம் சொல்றாங்க, அது சாதாரண மொழியாகத்தான் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை எவ்வளவோ போற்றி புகழ்ந்து அதற்காக நிதிகள் எல்லாம் ஒதுக்குறாங்க வளர வைக்கணும்னு. ஆனா இன்னும் முடியல, அது வேற மொழியாகத்தான் இருக்குது. ஆனா தமிழ் தான் இன்னும் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல எழுதி வைத்திருக்கக்கூடிய நம் தமிழரின் அறிவு தான், பொதுவான சிந்தனை தான். சொன்னாங்க, இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ பள்ளி அப்படிங்கிற ஒரு வட்டம் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். கிறிஸ்தவர்கள் கிபி 16ஆம் நூற்றாண்டுல தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ ஆட்சி செய்ய வரலைன்னா நம்மளுடைய மொழியை பற்றிய பெருமை பிற நாட்டாருக்கு தெரிந்திருக்காது. இதுதான் என்னுடைய கருத்து, உண்மை. அதனாலதான் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கின்னு அங்கிருந்து மதம் பரப்புவதற்காக வந்த ஒரு மதகுரு தன்னுடைய பெயரை தைரியநாதன் என மாற்றிக் கொண்டார். தைரியநாதர் தான் பிற்காலத்துல வீரமா முனிவர்னு முழு தமிழ் படுத்தி சொன்னாங்க. அப்ப தமிழுக்குன்னு அகராதிகள் கொடுத்திருக்கிறாரு, தமிழுக்குன்னு நிகண்டுகள் கொடுத்திருக்கிறாரு. காரணம் என்ன? நம் மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்று. அப்ப ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு தெரிஞ்ச தமிழோட அருமை தமிழ் பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தெரியாம இருக்கலாமா? நினைச்சு பாருங்க. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியுது, வெளியில இருந்து தன்னுடைய பெயரையே மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் இங்க வருது. அப்ப நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அந்த தமிழ் உணர்வு இருக்கணும். தமிழ்ல என்ன இல்லை நினைச்சு பாருங்க. யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வரியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பாடல் முழுவதுமே கணியன் பூங்குன்றன், நம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த புலவன் எழுதினது. கணியன் பூங்குன்றன், யாரும் ஊரே யாவரும் கேளீர், தீரும் நன்றும் பிறந்தவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்று மிளமே, முடிவின் இன்னாது என்றொரு மிளமே, இன்னோடு வான தன்தொழி தலையானது கல்வொரு பிறங்கு, மல்லர் பேர் யாற்று, நீர்வழி பருவம் துணைபோல் ஆறுயிர், முறைவழி பருவம் அப்படின்னு சொல்லி வச்சார். என்ன, இந்த பாட்டுல ஒன்றும் பொருள் இல்லை. யாரும் ஊரே யாவரும் கேளீர், நீ எந்த ஊருக்கு போனாலும் அவன் சொந்த ஊரா நினை. அப்பதான் நீ எந்த வீட்டுக்கு போனாலும் உன்னுடைய சொந்த வீடா நினைச்சா பக்குவமா வச்சுக்குவ, பாதுகாப்பா வச்சுக்குவ, உன் மனசுக்குள்ள ஒரு உறவு பந்தம் இருக்கும். அது மாதிரி தான் எல்லா ஊரையும் உன்னுடைய ஊரா நினை. எல்லாரையுமே நீ சகோதர சகோதரிகளா பார்ப்ப. யாரும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறதரவாரா. உனக்கு ஏற்படுற தீமைக்கும் நன்மைக்கும் நீ தான் காரணமே தவிர வேற யாரும் கிடையாது. நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, அதை நினைச்சு நீ வருத்தப்படவும் தேவையில்லை, மகிழ்ச்சி அடையவும் தேவையில்லை. எல்லாமே இந்த உலகத்துல இயற்கை தான். இந்த உயிரானது எப்போது தாயோட கருவறையில தோன்றி இருக்குதோ அது இறப்பு என்பது இயற்கை. அது மாதிரிதான் மாற்று சிந்தனையை சொல்லிக் கொடுத்தவன் தமிழன். நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அறிவான ஒரு கூட்டத்துல அங்க ஒரு தமிழன் இருப்பான், அறிவானவன் கூட்டத்துல. சரி, இப்போ ஒரு கதை சொல்றேன். ஒரு மிகப்பெரிய நாடு, அந்த நாட்டில் இருக்க யாரு வேணும்னாலும் அரசனாகலாம். ஆனால் 5 வருடத்திற்கு பிறகு கண்டிப்பாக அவன் பதவி இறங்கிடணும். எந்த விதமான ஆட்சி அதிகாரத்தையும் அவன் பயன்படுத்தக்கூடாது. 5 வருடம் முடிவுமே அவன் பதவியை விட்டு இறங்கிடணும். பதவியை விட்டு இறங்கணும் அப்படின்னு சொன்னா அவன் 5 வருடம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அவனுடைய ராஜ வாழ்க்கை வாழலாம். வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு ஆறு ஒன்று இருக்கும், அந்த ஆறை தாண்டி அனுப்பி விட்டுருவாங்க, படகுகளை வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பிவிட்டா கடைசியில ஒரு காட்டுக்குள்ள கொண்டு அதை இறக்கி விடுவாங்க. ஏற்ற மாதிரி காடு, நாட்டை கடந்து காடு, காட்டுக்குள்ள மிருகங்கள்லாம் இருக்கும், அடிச்சு கொண்டுடும், இறந்து போயிடுவாங்க. 5 வருடம் தான் சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய இறப்பு உறுதி. அதனால யாரும் அந்த பதவிக்கு போவதே இல்லை. எல்லாருமே ஒரு சிலர் வாழ்ற வரைக்கும் வாழ்வான், என்னன்னு நினைக்கிறவன் போயிடுவான், நான் வாழ்ந்தே ஆகணும்னு நினைக்கிறவன் போக மாட்டான். அப்படி அந்த ஊர்ல யாருமே அரசன் மேல ஆசை, ஏன்னா மிருகங்கள் கொள்ளுவதையும் எல்லாத்தையும் இங்க இருந்து கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. அதனால யாருக்குமே ஆசை இல்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் ஆசைப்படுறான், தன்னுடைய வீட்டுல சொல்றான், நான் அரசனா இருக்க ஆசைப்படுறேன்னு. உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீட்டுல எல்லாரும் கேட்கிறாங்க, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ அரசனாகிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. உடனே
இல்ல நான் கண்டிப்பா அரசனாவேன். ஏன்னா இப்ப இருக்க பிள்ளைங்கள வீட்டுல அப்பா அம்மா யார் சொன்னாலும் நான் செய்யறதே சரி, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில கூட அப்படிதான் என்னுடைய பொண்ணு தமிழ் எழுத சொன்னாங்க. அவங்க அம்மா தமிழ் எழுதுறா, அப்பா தமிழ் வாத்தியாரு, தமிழை தப்பு தப்பா எழுதுனீங்கன்னா எல்லாரும் திட்டுவாங்க, முதல்ல ஒழுங்கா எழுது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இயல்பாவே இல்ல இல்ல நான் அதெல்லாம் படிச்சுட்டேன், அதெல்லாம் எழுதவே மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தப்பு இல்லாம எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரே வம்பு. சரி இல்ல பரவாயில்ல எழுது, ஒரு தவணை எழுதி காமி, தப்பு இல்லாம எழுதுனேன்னா சந்தோஷப்படுவேன், நான் எழுதி காமி. கடைசி வரைக்கும் எழுதவே இல்லை. அப்புறம் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன், நீ எழுது, அப்பா அந்த உட்கார்ந்துருக்குறாங்க சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு. நான் ஒண்ணுமே சொல்லாம நான் காதுல கேட்காத மாதிரி பேசாம இருந்துட்டேன். எழுத சொன்னா 4-5 தப்பு. அவங்க அம்மா பென்சில்ல முட்டை போட்டு எல்லாமே தெரியும்னு சொன்னேன், எல்லாமே படிச்சிடும் சொன்னேன். ஆனா கடைசியில பாரு இவ்வளவு தப்பு இருக்கிற, ஸ்கூல்ல போய் இப்படித்தான் தப்பா எழுதுவியா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அவ சிந்திச்சு பாக்குறா. அப்ப நாம எதை சொன்னாலும் கண்டிப்பா கேட்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை காட்டிலும் நம்ம சரியா செஞ்சிருவோங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட. அதனால அப்பா அம்மா அவரு சொன்ன உடனே கேட்கவே இல்லை, நான் அரசாட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாள்ல நிக்கிறான். எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க, ஐயோ 5 வருஷத்துக்கு அப்புறம் இல்லாம போயிடுவானே, ஒரே பிள்ளையே இப்படி இல்லாம போயிடுவானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை, நான் அரசனா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே மறுபடியும் அதே மாதிரி அரசாட்சி முடிசூட்டிடுறாங்க. அரசனா இருக்க விருப்பம் தெரிவிக்கிறான், முடிசூட்டிடுறாங்க, அரசனா இருக்கிறான். 5 வருஷம் முடிஞ்சு. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியில அவன் இன்றைக்கு அவனை காட்டுக்குள்ள கொண்டே விடுற நாள். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, முடிகிறதுக்கு முத நாள் சொல்லிடுறான், இது அரச கட்டளை, அதனால என்ன, நான் காட்டுக்கு போகும்போது சாதாரணமா போக மாட்டேன், எனக்கு இந்த ராஜாவுடைய அரியணையில தான் என்னைய ஆற்றங்கரை வரைக்கும், ஏன்னா ஆற்றங்கரை வரைக்கும் நான் அரசன், ஆற்றங்கரை வரைக்கும் அரியணையில நீ என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே சாக போறவனுக்கு என்ன அரியணை ஆசை பத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. மறுபடியும் என்ன சொல்றான், மேல தாளங்கள் முழங்க என்னை எல்லாரும் ஒருத்தர் கூட அழுகக்கூடாது, மகிழ்ச்சியா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் எல்லாருக்கும் கோபம் வருது, ஏன்னா இறக்க போறான், நாளைக்கு விட்ட ஒண்ணு மிருகங்கள்லாம் சாப்பிட போகுது, இவன் எதுக்கு இவ்வளவுலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே படகுல ஏற்றி விடுறாங்க. எல்லாரும் கண்ணீர், சொந்தக்காரங்க எல்லாரும் அழுகுறாங்க, கண்ணீர் மல்க அழுகுறாங்க. அழுகும் போது கடைசியில படகுல ஏறி உட்கார்ந்தவன், அந்த படகு ஓட்டுறவர் அவன் மட்டும்தான். அப்போதும் அவன் ராஜ கம்பீரத்தோட அந்த படகுல ஏறி உட்கார்ந்து காலை 2ஐயும் தூக்கி போட்டு அப்படியே ராஜ கம்பீரத்தோட உட்கார்ந்து இருக்கிறான். இந்த படகு போயிட்டே இருக்கும்போது இந்த படகு ஓட்டுறவருக்கு கேட்காம இருக்க முடியல. ஏன்னா நீ இப்ப ராஜா கிடையாது, நான் கேட்கலாம் உனக்கிட்ட, நீ இவ்வளவு சந்தோஷமா போறியே, என் கண்ணு முன்னாடியே நான் எத்தனையோ பேர் இறக்கி விட்டுருக்கிறேன், அங்க மிருகங்கள்லாம் இருந்துச்சு, மிருகங்கள் எத்தனையோ பேரை கடிச்சு சாப்பிட்டதே நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன், ஆனா நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா போற, ஏன் உனக்கு இறப்புனா என்னன்னு தெரியாதா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னானா, நீங்க எல்லாருமே இப்படி பயந்து இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் அரசனா இருக்கிறேன், ஒன்னும் நான் செய்யல. என்னுடைய முதலாவது ஆட்சி ஆண்டுல நான் என்ன பண்ணேன், என்னுடைய வேடர்களை எல்லாம் ஒரு 1000 பேர், அந்த வேடர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களை எல்லாம் முதல்ல கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டேன். முதலாவது ஆட்சி ஆண்டு முடிகிற பொழுது மிஞ்சின பணத்தை வச்சு அது மாதிரி பண்ணிட்டேன். 2வது வருஷம் ஆட்சி ஆண்டு முடியுது, அந்த வேடர்கள் வேட்டையாடி எல்லாவற்றையும் செய்துட்டாங்க. 2வது வருஷம் ஆட்சி ஆண்டுல அந்த காட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை, மரங்களை எல்லாம் எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் வச்சுட்டு, தேவையில்லாத இடங்கள்ல இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள்ல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி அவற்றையெல்லாம் விவசாய நிலமாக கட்டளையிட்டேன். ஒரு 1000 பேர் அனுப்புனேன். இப்ப வேடர்கள் இருக்கிறாங்க, அடுத்து 2வது விவசாயம் செய்யக்கூடியவர்களை அனுப்புனேன், 2வது உள்ளவங்க போயிட்டாங்க. 3வது வருஷம் நல்ல பொறியாளர்களை அனுப்புனேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்க சொன்னேன், கட்டிட்டாங்க. 4வது வருஷம் என்னுடைய அரண்மனை பணியாளர்களை, முக்கியமானவர்களை எல்லாம், அமைச்சர்களை எல்லாம் அங்கே அனுப்பி ஒரு அரண்மனை ஒன்று கட்ட சொன்னேன். அரண்மனை கட்டி முடிச்சுட்டாங்க. இப்ப 5வது வருடம் நான் போகிறேன், என்னை வரவேற்பதற்காக அங்கே இருப்பார்கள். நானும் இப்போது அரசனாகத்தான் போகிறேன், அங்கேயே அரசனாகத்தான் நான் இருப்பேன், இனி வாழ்நாள் முழுவதும் நான் அரசன் அப்படின்னு சொன்னான். அப்ப
இந்த மாற்று சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தமிழ் மண்ணுல முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. இப்படி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த இலக்கியங்கள்ல சொல்லப்படுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு குழந்தை அழுகிறத கூட, ஒரு குழந்தை சிரிக்கிறத கூட எவ்வளவு அழகா பாடியிருக்காங்க பாருங்க. படைப்பு பல படைத்து பலரோடு கூடி உண்ணும் மிடைப்பெரும் செல்வராயினும் இட்டும் தொட்டும் கவ்வியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அரிசில் மெய்பட விதித்தும் மயக்குறு மக்களே இல்லார்க்கு பயக்குறைதாம் வாழும் நாளே அப்படின்னு ஒரு பாண்டியன் அறிவுடை நம்பிங்கிற மன்னன் பாடின பாட்டு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன். அந்த குழந்தை, சாதாரண ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய செயல்பாடு படைப்பு பல படைத்து, என்ன படைப்பு படிச்சிருந்தா என்ன, பலரோடு கூடி உண்ணும், எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்லைடான்னு சொன்னான். எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணும். அதனாலதான் உங்களுக்கு பள்ளிகள்ல மத்தியானத்திற்கு ஒரு திருக்குறளை சொல்றாங்க. பகுத்தொண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் அறநெறி கல்வி. இதை தவிர தமிழ் வேறு எதையும் கற்றுக் கொடுக்காது. நீ எங்காவது ஒரு இடத்தில் கற்றது எங்காவது ஒரு இடத்தில் உனக்கு பயன்படும். இதுதான் பிறருக்கு பகுத்து கொடுக்கணுங்கிற உணர்வை உன் மனசுல ஏற்படுத்துறாங்க பாருங்க, அதுதான் தமிழ் கல்வி. அப்படி ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை படைப்பு பலவடைத்து பலரோடு கூடி உண்ணும் மிடைப்பெரும் செல்வர். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா என்ன, அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு குழந்தை ஓடியாந்து என்ன பண்ணுதான், தட்டை இழுக்குமா, தட்டை இழுக்கும். குழந்தை இழுத்தா யாராவது விரட்டி விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க, ஐயோ இது பண்ற சேட்டைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இட்டும் தட்டை பிடிச்சி இழுக்கும், தொட்டும் தட்டை பிடிச்சி தொடும், கப்பியும் அது உள்ள இருக்கிற சாப்பாடு எடுத்து வாயில போட்டுக்கும். அடுத்தது துளண்டும் என்ன பண்ண, நாக்க வச்சு கைய வச்சு உடம்பெல்லாம் தடவிக்கும். இட்டும் தொட்டும் கவ்வியும் துளண்டும் நெய்யுடைய அரிசியில், அந்த நெய் போட்ட சோறை எடுத்து என்ன பண்ணுமா உடம்பெல்லாம், ஏன்னா அவன் மண்ணன் எழுதுன பாட்டு, அதனால நெய்ச்சோறுன்னு எழுதியிருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. நெய் போட்ட சோறை உடம்பெல்லாம் எடுத்து அப்பிக்குமா. அப்படி அப்புனா அந்த இடத்துல என்ன ஆகுமா, அது பண்றதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய அறிவு, அதோட அன்பு மயக்கிடுமா, அந்த குழந்தையோட அன்பு நம்மளை மயக்கிடுமா. இப்படி நல்ல நல்ல உணர்வுகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதுதான் நம்மளுடைய மொழி. நம்மளுடைய மொழி அப்படின்னு சொல்லுகிற பொழுது நல்ல நல்ல உணர்வுகள், நீங்க இப்ப வரிசையா ஒவ்வொரு இலக்கியங்களா சொல்லிட்டே வர்றேன். சொல்லிட்டு வர்ற போது சிலப்பதிகாரத்தை சொல்லுகிற பொழுது 3 உண்மைதான் இந்த உலகத்துல. ஏன்னா மாணவர்கள் நிறைய காலை வேளையில் இருக்கிறதுனால நான் மற்ற செய்திகளுக்குள்ளெல்லாம் போகல, எனக்கு தெரிந்ததை ஒன்றென்று உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். 3 தான். இந்த உணர்வு இருந்தா போதும், வாழ்க்கையில எவனுமே தப்பு பண்ண மாட்டான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். எவன் ஒருத்தர் அரசியல்ல தப்பு பண்றானோ, தனக்கு வந்த பதவிக்கு துரோகம் பண்றானோ, அவன் நல்லா இருக்க மாட்டான். இதுதான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை வியந்தோர் ஏத்துவர். உரைசால் பத்தினி, பிறரால் பேசப்படக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் எல்லோரும் புகழ்வாங்க. அடுத்தது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை கண்டிப்பா நாம செய்யற பாவம் நம்மளை தொடர்ந்து வரும். அந்த பயம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல நிறைய தவறுகள் நடப்பதற்கு நிறைய பேர் அஞ்சுறாங்க. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், நாம் செய்த பாவம் தொடருங்கிறது. அப்ப அப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது நம்முடைய இலக்கியங்கள் தான். இந்த இலக்கியங்களை படிக்கிற பொழுது நான் வேடிக்கையா கம்பராமாயணம் பாடம் கல்லூரியில இருக்கு. கம்பராமாயணம் பாடம் அந்த கும்பகர்ணன் உறங்குறது ஒரு பகுதி ஒண்ணு வரும். அந்த பகுதி சந்தத்தோட வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறங்குகின்ற கும்பகர்ணன் உண்டன்மாய வாழ்வலாம், இறங்குகின்ற நின்றுகான எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல் வில் பிடித்த காலதூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். இதுதான் பாடம். இது எப்படின்னா, உலக்கைய வச்சு இடிச்சு கும்பகர்ணனை எழுப்புறாங்களாம். அந்த உலக்கை இடிக்கிற ஓசை மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. உறங்குகின்ற கும்பகர்ணன், உலக்கை இடிக்கிறது, உறங்குகின்ற கும்பகர்ணன் உண்டமாய வாழ்வலாம் அப்படின்னு உலக்கைய வச்சு இடிக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி சந்தத்தோட பாடியிருப்பாங்க. இப்படி சந்தத்தோடலாம் தமிழ்ல பாட்டு இருக்குது, உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டா அவன், சார் நானும் அதே மாதிரி ஒரு சந்தத்தோட ஒரு பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் எந்திரிச்சு, நான் சொல்லுவேன் சார் அப்படின்னு. எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் புது கவிதை தான். மரபு கவிதைகளை பற்றி ஒன்றும் தெரியாது, புது கவிதை தான். அந்த புது கவிதை தமிழ்ல நானும் எழுதுவேன் சார், இதே மாதிரி சந்தத்தோட எழுதுவேன் சார், எழுது
கண்ணே மனிஷா, கண்ணே மனிஷா, உன் காலில் என்ன தங்க கொலுசா. ரெண்டாவது, கண்ணே மனிஷா, நம் காலில் என்னடா சார் நான் சொல்றேன் முழுசா கேளுங்க சார். கண்ணே மனிஷா, உன் காலில் என்ன தங்க கொலுசா, நாம் போகலாமா நைசா. முடிச்சுட்டேன் கவிதையை. அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு பேரே அதுதான். அதனாலதான் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. அந்த பொண்ணு கொஞ்சம் சூடான பொண்ணு. எந்திரிச்சு ஒரே வார்த்தை, உன் கையில இருக்காரா பைசா அப்படின்னு கேட்டுச்சு. ஒரே வார்த்தை தான். அப்ப நம்ம இலக்கியங்களை படிக்கிற பொழுது நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். ஏதோ ஒரு உணர்வு ஏற்படும். இப்படிப்பட்ட உணர்வுகள் தான் நம்மை ஒவ்வொரு இடத்துலையும் வாழ செய்யும், எல்லா நிலையிலையும். அப்படி இந்த மேரு மந்திர புராணம்னு ஒரு புராணம் காலையில யதார்த்தமா பார்த்தேன். அதுல இருக்கக்கூடிய செய்தி, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சியா, அறம் செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினை. போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. நீ ஏதாவது போக்கணும், உன்கிட்ட இருந்து போகணும்னு நினைச்சியா, உனக்கிட்ட இருந்து கோபத்தை விடு. அடுத்தது, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக. எல்லா மாணவர்களுக்கும் தேவை, நீ ஞானத்தை பெற வேண்டும் என்று நினை, உனக்கான அறிவை பெற வேண்டும் என்று நினை. அடுத்தது, காக்குவது ஏதெனில் விரதம் காக்குக. விரதம் காக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன கொள்கை மனசுல வச்சிருக்கிறியோ அதை உறுதியோட இருக்கணும், அவ்வளவுதான். இந்த கொள்கை உறுதியோட இருக்கிறதுக்கு திருநாவுக்கரசரை காட்டிலும் எடுத்துக்காட்டு யாரும் இல்லை. பக்தி இலக்கியத்துல திருநாவுக்கரசர்னு ஒரு முதியவர், கிட்டத்தட்ட 60 வயசு. அந்த 60 வயசு இருக்கும்போதுதான் அவரு சைவ சமயத்திற்கே வந்தார். சைவ சமயத்திற்கு வந்தாலும் கூட இது கதை தான். நான் பக்தி இலக்கியம் சொன்னா எங்க சாமி பாட்டு படிச்சிடணும்னு நினைக்க வேணாம், பொதுவில். அப்ப அவர் 60 வயசு, அவருடைய உறுதிக்காக சொல்றேன். அந்த 60 வயசு இருக்கக்கூடியவர் முதல்ல இருந்தது சமண சமயத்துல இருந்தார். அவருக்கு ஒரு தீராத வயிற்று வலி ஏற்படுது. அந்த வயிற்று வலி எல்லா இடத்துலையும் போய் பார்க்கிறாரு, சரியா வரல. அவங்க அக்கா சிவனுடைய திருநீரை கொடுக்குறாங்க. எல்லாமே நம்ம டாக்டர்கிட்ட போறதும் ஒரு நம்பிக்கை தான், அவ்வளவுதான். இந்த டாக்டர்கிட்ட போனா நல்லா பார்ப்பாருன்னு சொல்றதும் ஒரு நம்பிக்கை தான். அப்படி அதே மாதிரி அவருக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க அக்கா கொடுக்குற திருநீரை வாங்கி பூசுறாரு. திருநீரை வாங்கி பூசின உடனே அவருக்கு வயிற்று வலி சரியாயிடுச்சு. சரியான உடனே அவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிடுறார். மாறின உடனே மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியா இருக்கணும். அந்த காலத்துல மன்னராட்சி முறை தான். அதனால அந்த நேரத்தில் ஆண்ட மன்னன் பெயரு மகேந்திர பல்லவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்லவ மன்னன். அவன் தமிழ் மன்னன் கிடையாது, வேறு பகுதியைச் சேர்ந்த ஒரு மன்னன். அந்த வேறு பகுதியைச் சேர்ந்த மன்னனா இருக்கவும் அவனுக்கு கோபம் வருது. நான் சமண சமயத்தில் இருக்கிறேன், ஆனா இன்னும் சாதாரண ஒரு சமண சமயத்தில் இருந்தவன் சைவத்துக்கு மாறிட்டான்னா அப்ப மக்கள் எல்லோரும் மாறி போய் விடுவார்களே என்கிற எண்ணம் வருது. அதனால அவரை கூப்பிட்டு மிரட்டுறார். நீ சமண சமயத்திற்கு மாறவில்லை என்று சொன்னால் இந்த பட்டத்து யானையினுடைய காலால் நசுக்கப்படுவாயின்னு அவருடைய உடம்ப தோண்டி எடுத்து என்ன பண்றாங்க, உள்ள பதிச்சு கழுத்தை மட்டும் மேல வச்சுட்டு யானையை விட்டு மிதிக்க விடுறாங்க. இது வரலாறு, நான் சொல்வது கதையல்ல, வரலாறு. என்ன பண்றாங்க, மிதிக்க விடுறாங்க. அந்த மிதிக்க விட்ட உடனே கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யானை பக்கத்துல போகுது. யானை பக்கத்துல போன உடனே இவர் சிவனை நினைத்து உறுதியோடு பாடல் பாடுறாரு. பாடின உடனே அந்த உறுதியின் காரணமாக பட்டத்து யானை மிதிக்காம திரும்பி வந்துடும். அடுத்தது தசாவதாரம் படம் பார்த்திருப்பீங்க. கமலஹாசன் என்ன பண்ணுவாங்க, கல்லை கட்டி கடல்ல போடுவாங்க. அதே மாதிரி தான், அதே காட்சியை தான் கமலஹாசன் எடுத்தார். இதே காட்சி தான் திருநாவுக்கரசருடைய வரலாற்றை தான் கமலஹாசன் எடுத்தார். இதுவும் படம் தான். நான் படத்தை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப கல்லை கட்டி கடல்ல போடுறாரு மன்னன். 2வது முயற்சி, அவர் கட்டுணை பூட்டி என்னை கடலில் பாய்ச்சினாலும் நற்றுணையாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு அப்பவும் உறுதியோடு இருக்கிறார். வெளியில வந்துடுறாரு. கல்லு கட்டினது சரியில்லாமையா இல்ல கல்லு சரியில்லாமையா வெளியில வந்துடுறாரு. 2வது. 3வது, எரிகிற சுண்ணாம்பு கால வாயில அவரை உள்ள இட்டு நெருப்பு வைக்கிறாங்க. நெருப்பு வைக்கிற பொழுது அவர் மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீலடேன்னு பாட்டு பாடுறாரு.
அப்பவும் சிவனை நினைத்து பாடுறாரு. அது எப்படி முரண்பாடு பாருங்க. நெருப்புல வச்சு எரிக்கிறாங்க, எரிச்சாலும் கூட எனக்கு குளிர்ந்த தென்றல் காற்றாக வீசுகிறதுன்னு அவர் பாடுறார், உறுதியோட இருக்கிறார். அப்போதும் வெளியில வந்துடுறார். மன்னன் பார்க்கிறான், யானை காலால மிதிக்க வச்சோம், இறக்கல. அடுத்தது 2வது கல்லை கட்டி கடல்ல போட்டோம், வந்துட்டாரு. 3வது சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள வச்சோம், வந்துட்டார். இப்ப 3மே செஞ்சுட்டோம், இவர் உயிரோட இருக்கிறாரு. அப்ப இவருடைய மன உறுதி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மன்னனே விழுந்து வணங்கி தானும் சைவனாக மாறுகிறேன்னு மாறிட்டார். இதான் வரலாறு. அப்ப ஒரு மன்னனையே மாற்றக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு என்று கேட்டால் ஒரு மனிதனுடைய மன உறுதிக்கு உண்டு. அந்த மன உறுதி தான் உங்கள்கிட்ட விரதமாக இருக்க வேண்டும். அந்த உறுதியை வச்சுக்கங்க மனசுக்குள்ள, வேற எதுவும் கிடையாது. வாசுப்ப மாணிக்கனார் குறிப்பிடும் போது குறிப்பிடுவார், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாரும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பண் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கு உழைக்க வேண்டும் வேண்டும்னு பாடுவார் வாசுப்ப மாணிக்கனார்னு ஒரு தமிழறிஞர். நல்ல பசுதான், நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை. நல்ல பசுவோட பால் கன்றா குடிக்குது, நாம தான் குடிக்கிறோம். ஆரோக்கிய பால், ஆவின் பால், அனைத்து வகை பாலும் நாம தான் குடிக்கிறோம். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை. அது பால் பசுமாடு கொடுத்தா கூட அதோட பயனெல்லாம் யாருக்குன்னா மக்களுக்கு தான். நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை. நல்ல பூத்து குழுங்குது மனம், பூ, அதெல்லாம் சோலையா நுகர்ந்துகிட்டு இருக்குது மூக்குனால கிடையாது. நாம தான் தலையில எல்லா வகையான பூவையும் வச்சுக்கிறோம், மேடையில எல்லா வகையான பூவையும் வச்சுக்கிறோம், எல்லா இடத்துலையும் மனம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக பூவை வச்சுக்கிறோம். நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாரும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை. நெல் நிலத்துலதான் விளையுது, ஆனா நிலத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா? கிடையாது. நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை. நீர் நிறைஞ்சிருக்கு குளத்துல, அந்த குளத்துக்கு ஏதாவது பயனா? அதை பயன்படுத்துறது யாரு? நாம தான். அடுத்தது பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை. நல்ல கனி பழக்குது, அந்த பழத்தினால மரத்துக்கு ஏதாவது பயனா? கிடையாது. அதையும் நாம தான் பயன்படுத்துறோம். பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. பன் நரம்பு, அழகான இசை தரக்கூடிய யாழ், அதோட இசை யாருக்கு? அதுக்கு பயனா? கிடையாது. நாம தான் கேட்டு ஆகா ஒவ்வொன்னு ரசிக்கிறோம். அப்படி ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறருக்குத்தான் பயனை கொடுக்கிறதே தவிர அது அதனுடைய பயனை வைத்துக் கொள்வதில்லை. அப்படித்தான் நீங்களும் பிறருக்கு பயன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய இலக்கியங்கள் வலியுறுத்தும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிறரை நோக்கிய வாழ்க்கை தான் நமக்கு பயனை தரும், இன்பத்தை தரும், மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய இந்த பள்ளியினுடைய பேராசிரியர்கள், இங்கே இருக்கக்கூடிய அன்பிற்கினிய என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்றேன். நன்றின்னு சொன்னவொடனே எவ்வளவு சத்தம் வருது, இதோட நான் முடிச்சிடணும்னு அர்த்தம். தங்கத்துக்கு ஏன் தங்கம்னு பேர் வச்சாங்க? தங்கத்துக்கு எதுக்காக தங்கம்னு பேர் வச்சாங்க? யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம். 100 ரூபாய் பரிசு. யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம். 100 ரூபாய் பரிசு. சரியா இருந்தா தான் கொடுப்பேன். ஜொலிக்கும் தங்கம் ஜொலிக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் காரணம் கேட்கிறேன், தங்கத்துக்கு ஏன் தங்கம்னு பேர் வச்சாங்க? அறிவியல் காரணம் தான் இது. அதையும் சொல்லிட்டேன். பாதி கொஸ்டின் பாதி ஆன்சரை வெளியிட்டுட்டேன். அறிவியல் காரணம் தான் இது. ₹100 கிடையாது.
அறிவியல்காரன் தான், யார் வேணாலும் சொல்லலாம். சரி, காலத்தினுடைய அருமை கருதி இந்த 100 ரூபாயை காப்பாற்றிக்கிறதுக்காக நானே சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, தங்கத்தை வெட்டி எடுக்கும்போது சாதாரண மண்ணில் இருந்து தான் எடுப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். மண்ணில் இருந்து வெட்டி எடுக்கும்போது பல்வேறு வகையான திரவங்கள் ஊற்றி அதை சுத்தம் செஞ்சுக்கிட்டே வருவாங்க, மண்ணை சுத்தம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சல்லடை போட்டு சலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சலிச்சு 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 சல்லடை போட்டு சலிச்சுட்டே வரும்போது எந்த ஒரு உலோகம் கடைசியா எந்த திரவத்திலையும் கரையாம தங்குதோ அதுக்கு பேர் தான் தங்கம்னு பேர். எந்த ஒரு உலோகம் கடைசி வரைக்கும் சல்லடை போட்டு சலிச்சு சலிச்சு அந்த மண்ணில இருந்து எடுத்துட்டு வரும்போது கடைசியில எந்த திரவத்திற்கும் உருகாம கடைசியில ஒரு மின்னுகிற பொருளாக தங்குதோ அந்த தங்குறதுனாலதான் அதுக்கு பேரு தங்கம். தங்குனா தங்கசான்னு சொல்லியிருந்தா 100 ரூபா வாங்கியிருப்பான் தம்பி. அப்ப அந்த உலோகம் தங்குகிறது போல இந்த பள்ளியில எத்தனையோ பள்ளிகள் இங்க இருந்தாலும் கூட இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து இங்க வந்து இருக்கீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட தங்கங்களான உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திட்டுனா என்னன்னு என்னுடைய தோழி தான் சொல்லணும். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இங்கே இவ்வளவு நேரம் பொறுமையோடு அமைதியோடு இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒற்ற பதித்து 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்கும் கலியொடு அகம் புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை உருகு 1 12 முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மழுவழிய கோல நெடுநல் வாடை தோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 காதலரும் குண்டலவும் கைக்கு வளையாபதியும் கரணிவார்பின் மீதிருந்த சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரின் போதலில் பூந்தாடினையும் பொன்முடி சூடாமணியையும் பொடியச் சூடி நீதியலில் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவார்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.